நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். வலிமை கர்மயோகம் முதலான நம்முடைய பதிவுகளை பார்த்த பிறகு நேயர் ஒருவர் ஏக்கம் பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டிருந்தார். அவருக்கு பதில் சொல்லக்கூடியதாக இந்த பதிவு அமையும்னு நினைக்கிறேன். ஏக்கம் என்கிற சொல்லுக்கு எதிர்பார்ப்பு அல்லது ஆசை நிறைவேறாத பொழுது ஏற்படுகிற துக்கம் என்பது பொருள். அப்படி ஒரு நிலை நம்மள பலருக்கும் இருக்குது. இதுக்கு அகராதி பார்த்து பொருள் சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை. அந்த அளவுக்கு பலரும் ஒவ்வொரு வகையான ஏக்கத்தோடு தான் அவருடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த ஏக்கம் எதிர்பார்ப்பினுடைய அடுத்த நிலையிலே சொல்லலாம். ஒன்றை நாம் எதிர்பார்க்கிறோம், அது கிடைப்பதற்கு கொஞ்சம் காலம் தாழ்கிற போது அதன் மீதான எதிர்பார்ப்பு, அது கிடைக்க வேண்டும் என்கிற ஆர்வம், கிடைக்குமா கிடைக்காதா என்கிற ஐயம், அதனால் ஏற்படுகிற மனச்சோர்வு, இதெல்லாம் தான் ஏக்கம். இந்த ஏக்கத்தை கொஞ்சம் இலக்கிய நிலையில் சொல்லணும்னு சொன்னால், முல்லைத்திணை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிற உரிப்பொருளாக இருத்தல் என்று ஒன்று சொல்கிறாங்க இலக்கணங்களில். அதோடு தொடர்பு படுத்த முடியும். சான்றாக, போருக்கு போன கணவன் அவன் வரும் வரைக்கும் அவனுக்காக வந்து விடுவான் என்கிற நம்பிக்கை, எப்போது வருவான் என்கிற தெளிவின்மை, அதே நேரத்தில் அவன் நல்லபடியாக வரணுமே என்கிற ஒரு எண்ணம், எப்போ வருவான்னு தெரியாத அந்த காலம் தாழ்ந்து கொண்டே போகிறதுனால வரக்கூடிய ஒரு சோர்வு, இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த இருத்தல். இந்த ஏக்கம் அதனோடு தொடர்புடையது. நம்மள பல பேர் பல நிலைகளில் ஏக்கத்தோடு இருக்கிறோம் என்பதை சொன்னோம். நிறைய பாடல்கள், திரைப்பாடல்களாகட்டும் பிற பாடல்களாகட்டும், இந்த ஏக்கத்தை மையப்படுத்தி நிறைய பாடல்கள் வந்திருக்கின்றன. எப்போத்தான் வருவீங்க உள்ள இயங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது, உன் தோளுக்காகத்தான் அந்த மாலை இயங்குது, இப்படி நிறைய பாடல்களை பாடியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இந்த ஏக்கம் எதிர்பார்ப்பின் அடுத்த நிலை. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அன்பு மீதூர்ந்த ஒரு மனநிலையிலே ஏற்படுகிற ஒன்றாக கூட நாம் கருத இடம் உண்டு. ஏன்னா பெரும்பாலும் ஏக்கம் அந்த மாதிரியான அன்பு அல்லது ஆர்வம். ஒருவர் வர காத்திருக்கிறோம் என்று சொன்னால் அன்பு, ஏதோ ஒன்று கிடைக்க காத்திருக்கிறோம் என்று சொன்னால் ஆர்வம். இப்படி அன்பும் ஆர்வமும் தான் ஏக்கத்திற்கு அடிப்படை காரணங்களாக இருக்கின்றன. எதிர்பார்ப்பு நிறைவேறும் பொழுது ஏக்கம் இல்லாமல் போகிறது. எதிர்பார்ப்பு பிறகு பிறகு ஏக்கமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏங்குகிறோம் என்பது தவறா சரியா என்பதை பற்றி ஆராய முடியாது. ஏனென்று கேட்டால் அது ஒரு மன உணர்வு. ஆனால் எதற்காக ஏங்குகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். அது சரியானதாக இருந்தால்தான் அந்த ஏக்கத்துக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதனால் ஏங்குவதற்கு நாம் ஏங்குகிற பொருள் தகுதியுடையது தானா என்று சிந்தித்து பிறகு ஏங்குவதா வேண்டாமா என்று முடிவு செய்யுங்கள். முடிவு செய்த பிறகு ஏங்காதீர்கள். வாழ்க வளமுடன்.